ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை குறைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை விட்டார்கள். உண்மையா? அப்படி சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்படி செஞ்சாங்களா? எங்கள் அம்மா சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும், எங்கள் அப்பன் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் உன் மனது சொல்லிச்சு. அதை உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிக்கிட்ட. உண்மையா இல்லையா? ஆனால் அவங்க எந்த பாவமும் செய்யலை. அதை நீ புரிஞ்சுக்கோ. கால் விட்டுவான். உங்கள் ஆத்தா மேலே தான் அவரை குற்றம். உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் அப்பா அம்மாவுடைய மனசு 6 மாத காலத்துக்கு கல் பாறையாக இருக்கும். உனக்கு உரிமையான இடத்துல கூட நீங்கள் வரவும் வேண்டாம், இருக்கவும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ நீ தன்னிச்சையாக வாழணும், இவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது, இவளால் நம்மளை திருத்தவும் முடியலைங்கிற வேதனையில் நீ குழம்பிக்கிட்டு இருக்க. உண்மையா? அவங்க எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு கூண்டா வாழ வச்சா போதுமாடா? பக்கத்தில் வா. வேறு என்ன வேணும்? இந்த வரக்கூடிய தை மாதத்துலேருந்து வீடு கட்ட ஆரம்பி. 6 மாதத்தில் உன் வீடு முடியும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. ஜெயிச்சுவான். கர்பதாமிக்கு நாமக்கல். செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா. தாயும் மகனுமா? உங்க சித்தி. வெரி குட். கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 3 இடத்துல உனக்கு உரிமையான இடங்கள் உண்டு. முப்பகுதி. அதில் உன்னை ஏமாற்றிய ஒருவருடைய காலங்கள் இப்பொழுது நெருங்கி வருகிறது. ஏமாற்றியவருக்கு ஒரு பக்கத்தில் கால் சம்பந்தமான நரம்புகள் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அவங்க உன்னிடம் வந்து சரணாகதி ஆக்கி தந்தா போதுங்களா? கண்ண முடிக்கா. இந்தா சனி பகவானே அவளை கொண்டு வச்சார். அடுத்த மாதத்துல கன்ஃபார்ம் ஆயாச்சா? எல்லாம் ரெடி, போகலாம். கால் வந்துட்டு வாங்க. யாருக்கும் சாதகமாக பதில் சொல்லக்கூடாது. நம்ம என்னைக்கு நிமிர்ந்து நின்று பதில் சொல்லணும். உண்மையா இல்லையா? உனக்கு எத்தனை பிள்ளைம்மா? எங்கே இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? அவன் ஜாதகம்லாம் எங்கே இருக்குது? அதான் சாதகமாக பதில் சொல்லணும்னு சொன்னேன். அவன் ஜாதகத்தை நான் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. தம்பிக்கு இப்போ அவன் இஷ்டப்படி ஒரு நட்பு இருக்கும். புரியுதா புரியலையா? புரியுதாடா? உன் தம்பி அவன் பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் செலவீடுகளாகி கொஞ்சம் வருத்தமடைஞ்சிருக்கான். 1 வருஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம். இப்போ அவனுக்கு நீங்கள் மங்களகரமான காரியத்தை செய்யறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்குள்ளே அவனை மனதை திருப்பி நம்ம செய்ய வச்சு தந்துடலாம். சரியா? வேறு என்ன வேணும்? அதுதான் சொல்லியாச்சு. பின்ன வேறு என்ன வேணும்? தொழில் விஷயத்துக்கு உனக்கு நான் பார்க்கணும். புரியுதா? அடுத்த உத்தரவில் உனக்கு பேசுகிறேன். கால் விட்டுவான். தனித்தனியாக வந்தால் தனித்தனியாக சொல்லலாம். 2 பேரும் வந்தால் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் சொல்ல முடியும். என்ன செய்ய முடியும்? கர்மசாமிக்கு இந்தா தை மாதத்துக்குள்ளே பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கு. வெற்றியை அடைவாள். இதுவரை அடைந்த நஷ்டங்கள்லேருந்து உன்னை மீட்டி வெற்றியாக்கித்தாரேன். தொழில் ஓங்கும். புண்ணியத்தை பெறுவாள். சென்னை மாநகர். சென்னை எப்பொழுதுமே நம்ம கோயிலில் மெட்ராஸ் தான் நிறைய. என்ன அமைதி அமைதி. பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க கருப்பசாமி அப்படின்னு கேட்டு வந்தவங்க. வாங்கப்பா.
பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள் கருப்பசாமி என்று கேட்டவர்கள். வந்துகிட்டு இருக்கார யார் அது? வாமா, பொம்பளை பிள்ளை இருக்காமா? சென்னையில் எந்த ஊருமா உனக்கு? சென்னையில் எந்த ஊர்? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? கால் வந்துட்டு வாங்க. இதே கேள்விக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாப்பா. கரெக்டு தான், வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கிறது தானே. கல்யாணம் முடிச்சாச்சா பிள்ளைக்கு? காது கேட்காதா? கல்யாணம் முடிச்சா இல்லையா பிள்ளைக்கு? காலில் வந்துட்டு வாங்க. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? கண்ண முடி உட்காருங்க. ஒன்று நீங்க வந்து உட்கார்ந்த உடனே என் குதிரை செங்குன்றம் பக்கத்துல போகுது. அமைதி, அமைதியா இருங்க. முதல்ல ஊடால பேசாதீங்க. செங்குன்றம் பக்கத்துல என் குதிரை போகுது. ஏன் கருப்பசாமி இவங்க இருக்க இடம் ஒண்ணு, அங்க போதீங்களே ஏன்னு கேட்டேன். உன் பொம்பளை பிள்ளைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால மனதையும் மதியவும் மயக்கி அந்த பிள்ளைய திசை மாற்றி இப்போ உங்களை விட்டு பிரித்து வச்சிருப்பாங்க. அதுக்கு செங்குன்றத்தை சார்ந்த ஒரு நண்பன் காரணமானவன். அந்த பிள்ளைய மனம் திருந்தி இப்போ நினைத்துல வர வைக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் அப்போ அவங்க கூட வாழ வேண்டாமா? கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கால் வந்துட்டுவாங்க. கருப்பசாமிக்கு அப்படியா உள்ள வச்சிருக்கணும். இப்போ குழந்தை ஜனனமாகக்கூடிய ஸ்டேஜில் உன் பொண்ணு உட்கார்ந்துருக்கா. புரியுதா? உனக்கு எதுவுமே புரியாத பொம்பளையாவே நீ இருக்கிய இந்த உலகத்துல. குழந்தை ஜனனமாக கூடிய ஸ்டேஜில் உன் பிள்ளை இருக்கிறாள். புரியுதா? இப்போ புரியுதா உனக்கு? அவ்வளவுதான். அதனால எப்படி அவன் மனதை மாற்றுவது, கணவன் மனைவியை பிரிப்பது எப்படி நீதியாகும்? நீ உன் புருஷனை பிரிஞ்சு போயிருவியா? அப்ப அவன் புருஷனை பிரிஞ்சு வர முடியுமா? 3 மாத கால அவகாசத்தில் மனதுக்கு தெளிவு கொடுக்க மாற்றம் தாரு. 3 முறை என்னை பாருங்க. இந்தா கருப்பசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆஞ்சநேய மூர்த்தி வராரு. ஆஞ்சநேயர் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? போயிருக்காங்க சாமி கும்பிட. சரி, இப்போ உன் பிள்ளைக்கு நான் என்னப்பா செய்யணும்? மருமகன் வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா. பையன் வந்து மகிழ்ச்சியா இல்லை, திருமணம் ஆகி. சரி, பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அவங்க வந்து நல்லா புத்தியை கொடுக்கணும். அவனுக்கு கண்ணை மூடு பார்க்கட்டும். கால் வந்துட்டு வா. கூட்டத்தில கோயில் பூரா யார ஒண்ணு தேடுதம்மா. தேவையில்லாத ஆசைகளில் மனதை பயன்படுத்தி குடும்ப ஒழுக்கத்துக்கு மாறான சிந்தனையை மகள் மனதில் இருக்கிறது. அந்த மனதை மாற்றி தெளிவுபடுத்தார உன் பிள்ளை மருமகளையும் சேர்த்து வீட்டில் வாழ வச்சு தாரேன். புண்ணியத்தை பெறுவாடா தம்பி. ஓடும். கருப்பசாமிக்கு அடுத்தும் பொம்பளை பிள்ளைய பற்றி காட்டு வந்தாங்க. வாடா, என்னடா செய்யணும் உன் பிள்ளைக்கு? கால் விட்டுவோம். இல்லை ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும். பாப்பா வரதால பாப்போம். புத்திர சம்பத்து வரும். அதை சேர்த்து பண்ணா புத்திர ரசம் பத்து வரும். ரசம் புத்திர சம்பத்து வரும். விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு? அதனால தான் விநாயகர் அகவல் பாடினேன். காலில் விட்டுவா. முக்தி தரும் சக்தி தரும் தால் வா சுடி போட்டு செயலதையும் தொடங்கு. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்த்து கல்யாணம் பொண்ணு நல்லபடி நான் நடத்தி தந்துருந்தேன். அவன் அடிக்கடி குழப்பமான வார்த்தைகளையும் பிரச்சனைகளையும் அவன் உள்ளத்துக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் உனக்கு பொருளாதார சம்பந்தமான குறைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குரிய பணமும் தரணும். கல்யாணத்தை வெற்றியாக நடக்கணும். தந்தாச்சு.
எந்த களங்கமும் இல்லாமல் மாயமாக கல்யாணம் நடக்கும்டா. போயிட்டு வா, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அடுத்தும் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர் செய்து கொடுன்னு கேட்டு வந்தவங்க பிள்ளை எங்க இருக்கு? வாங்க கால் விட்டாங்க. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும். சென்னையில் எந்த இடம்? 1 2 3 4 5 6 7 7ஆம் இடத்தை சொன்னா அதுல இருந்து 1.6 கிலோமீட்டர்ல பெருமாள் கோயில் இருக்கணுமே, இருக்கா? 1 2 3 4 5 6 6வதுக்கு முன்னால புதுசா ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்களே, ஆமா இருக்கலாம். கால் விட்டுவாங்க. டிங் டிங். நீங்க தான் இந்த சம்பந்தத்திலையும் எனக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கு. உன் பொண்ணுக்கு திருப்தி இருக்கா? அந்த இடம் இன்னும் நான் முடிவு சொல்லலை சாமி, சொல்லலை, உங்களுக்கு கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொல்லி 3 ஜாதகம் வரும். இந்த ஜாதகத்துக்கு 62 மதிப்பெண். இதில் 9 பொருத்தங்கள் இருக்கு, ரஜு பொருத்தமும் இருக்கு. இன்னும் 2 ஜாதகங்கள் வர வேண்டி இருக்கு. இதில் பையனோட ஜாதகம் நான் சொல்ல கேட்டுக்கா. ஆவணி மாதத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். ஒரு குறையும் வராது, பணமும் கிடைக்கும், மனமும் நடக்கும். வேற என்ன வேணும்? 7.5 நாட்டு சனி, அஷ்டமத சனி, பாத சனி இப்படி நடக்கும் பொழுதுதான் கால் கட்டு நடக்கும். இந்த கால் கட்டு தான் அவங்களுக்கு சுதந்திரத்தை அறுத்து விட்டு ஒரு கட்டுக்கோப்புகளை வச்சு மனதுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். அதனால எல்லாரும் சொல்லாமனு சனி பகவானை இகழாதீர்கள் மக்களே. 7.5 நாட்டு சனி, அஷ்டமத சனி, பாத சனி, இந்த சனியின் நேரத்தில் தான் கல்யாணம் நடக்கும். இந்த மகிழ்ச்சியை பெரு, சனி பகவானுக்கு அர்ச்சனையை செய், உன் உள்ளத்தை அவருக்கு காணிக்கையாக்கு, வெற்றியை பெரு. சந்தோஷமான விஷயம் சொல்லுப்பா. கடந்த முறை நாங்கள் வந்து பையனுக்காக வந்திருந்தோம், ஜெர்மன் படிக்க போகணும்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு நாள் நல்ல காலேஜில் கிடைச்சிருக்கு, வேலையும் சிறப்பாக கிடைச்சிருக்கு சாமி. நிறைய பணமும் கிடைக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா, என் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வை கர்மசாமி கேட்டு வந்த யாருப்பா? அங்க கால் விளாண்டமோ காரியக்கார பிள்ளை நேரம் வந்தோடனே என் காலையே விழுந்து. பையன் எங்க இருக்காரு? பெங்களூர்ல ஒர்க் பண்றான். அப்படியா? 10 வருஷமா ஜாதகம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணு செட் ஆகல. ஜாதகம் போனா பொண்ணு வீட்டுல திரும்புது, என்னன்னு தெரியல. வெளிநாடு சம்பந்தமான ஒரு பெண் வந்து கிடைக்கிறாளே, கட்டி வச்சிடலாமா? சரி, முடிச்சிடலாமா? சரி. பையனுடைய வாழ்க்கையுடைய அம்சத்தை பார்த்தேன். உடல் ஸ்கின் சம்பந்தமான குறைகள் இருக்கணுமே, இருக்கா? கால் விட்டு எல்லாத்தையும் சீராக்கி வெற்றியாக்கி தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிச்சாச்சு, நல்லாரு. இந்தா ஐஸ்வர்யத்தை பெரு. என் பையன் ஒருத்தைய லவ் பண்ணிட்டு மறக்க முடியாம கிடக்காய்யா, மறக்க முடியாம கிடக்காமியா, மறக்க முடியாம கிடக்காமியா. கால் விட்டுப்பாப்பா. இது எதுக்கு எனக்கு? உன் பைக்கில் வையா, கால் விட்டாயா, டிங் போடுற நீ. அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க, 3 பேர் இருக்காங்களே, 3 பேர் இருக்காங்க. வாமா, நீ வாமா, முன்னால வாமா, நீ உட்காருங்க. பாய், உனக்கு வழக்கு இருக்கா? கோர்ட்ல கேஸ் கிடக்கா? உங்களுக்கு கோர்ட்ல எங்க இருக்கு பிள்ளை? எது இது? யாரு? நீ யாரு? அங்க தள்ளி நின்று தள்ளி. இன்னொரு வழக்கு அங்க தள்ளி இல்லமா? இன்னொரு வழக்குடையவங்க யாருப்பா? இவங்க இங்க வந்து நின்னுங்கம்மா. அப்படி இன்னொரு குரூப் இருக்கு, அது யார்? என்னடா கேஸ் உனக்கு? உனக்கு என்ன வழக்கு? வா 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 வா. இன்னொரு கால் வந்துட்டு. என்னப்பா அவளை பிள்ளைக்கு கையை பிடிச்சிக்காப்பா. எந்த ஊர்? மெட்ராஸில்
கால் வந்துட்டு வா, 2 1 கால் வந்துட்டு வா. இந்த கையை பிடிச்சோன்னு சாமி சொல்லியிருந்தாரு, அது எப்படி அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு கேட்கான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், சாமியை ட்ரப்தரை கலத்தி தூரப்பட சொல்லிட்டு வேட்டியை கேட்ட சொல்லுங்கயா அப்படின்கான். நம்ம கருப்புசாமிக்கு இது ஒரு யூனிஃபார்ம்ப்பா, நீங்கள் ஏப்பா அதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்க என்னையா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், உன் பிள்ளை உம்முன்னு வாய் திறந்து சரியாக பேச மாட்டேக்கா. நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் பார்ப்போம் பார்ப்போம் இவா திருப்தி இல்லாமல் இருக்காளா இல்லாட்டி நம்ம தான் ஏமாந்து போயிட்டோமாலும் ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் வாய்ப்பூட்டை திறந்து உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், புள்ள மனதை திறந்து பேச வைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தேகமான உணர்வு அவன் உள்ளத்துக்குள்ளே இல்லை. வீண் குழப்பம் வேண்டாம். சாதாரணமாக தான் ஃபோன் பேசுதா, பிரச்சனை இல்லை. பேசுவாங்க. அடுத்து கிரிமினல் கேஸில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வாயா ராஜா. டிங் டிங் கேட்டுவா. அமாவாசைக்கு வரணும் அண்ணே, அமாவாசைக்கு வரணும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம், இன்னொரு முறை கால் வந்துட்டு வாங்கண்ணே. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, பொருத்தமான இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்து புரிந்து கொண்டான், அது எந்த தலையில் போட்டதடி பழியை. செய்யாத குற்றத்துக்கு நீ குற்றவாளி லிஸ்ட்டில் அக்யூஸ்டா இருக்கியடா. இதை நீ நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்கறிஞரை வச்சு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ மோதி பார்த்துருக்குற. அதில் உனக்கு வெற்றியை தந்து நீ நிரபராதிங்கிற உண்மையை நிலைநாட்டினால் போதுமா? கால் வந்துட்டு வா. என்ன உனக்கு எந்திக்க முடியலையா? சரி ஓகே. சிங்காரங்கட்டு சொன்னா வீடு 2 பேருமே எப்படி சொல்றது? நகையை அப்படி பொண்ணம் போல உன் வீட்டில் கொண்டு வந்து போட வைக்கிறேன். இந்தா மனதை குழப்பாத, நகை வீடு வந்து சேரும். இந்த கேஸில் உனக்கு வெற்றியை தார, ஜெயிச்சிருவப்பா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. போ, நான் இருக்கேன். நீதிக்கு உன் பக்கம் நான் இருக்கிறேன். சென்று வா மகனே, வென்று வா. அடுத்து நீதிமன்ற வழக்கு யாருக்குமா? உனக்கா? என்ன வழக்கு? கால் வந்துட்டு வாங்க. வாங்க. நீ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? உங்களுக்கு என்ன வழக்கு? உங்களுக்கு என்னமா வழக்கு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். எப்பா நீங்க வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்கீங்க? அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஈக்குவலாகவே உங்க எதிரி வேற ஒரு டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துருக்கான். புரியுதா? ஆனால் எங்கே போனாலும் சரி ஜெயிக்க முடியாது. இந்த கேஸு கவுண்டிங் கேஸாக தான் போய்கிட்டு இருக்குமே தவிர வெற்றி பெற முடியாது. அவன் என்ன செய்யறதான்னு பார்த்துருவோமே அப்படின்னு உன் எதிரி சவால் விடுறான்டா. கால் வந்துட்டு வா. உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? தொழில் ரீதியாக வந்து இப்போ செஞ்சுட்டு இருந்த தொழில் வந்து வருங்காலத்தில் வந்து நம்ம கை கொடுக்குமா? நல்ல நிலைமை. இந்த தொழிலை வளமாக்கி தரேன். 17 வருஷத்துக்கு அசையாம காப்பாற்றுறேன். அப்படி வா மகளே. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். போ வாப்பா. நீதிமன்ற வழக்கு ஆண்மகனே ஓடியா. அப்படி நின்று காப்பா. நீ கால் ஒன்றாத்தா. அடுத்து ஒரு இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு நபர்கிட்ட வாங்க. என்னப்பா இன்ஜினியரிங்? என்னது இன்ஜினியரிங்? என்னது
இன்ஜினியருக்கு நல்ல மனிதனாக இருக்கான அவன். என்னாச்சு பணம்லாம்? நம்ம நெருங்கிய நண்பர்கிட்ட வந்து வாங்கி கொடுத்து கெட்ட பேர் தான் நமக்கு வந்து ஈருவாரன். இந்த பொம்பளைக்கு புரியாத. உட்காருங்க. அண்ணன் இருக்கீங்களா? சபாஸ். என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க? வாங்க பக்கத்தில் வாங்க. என்ன பண்ணணும் பையனுக்கு? பையன் வேற விஷயமா போகிறான். இடத்துல அவர் திருமணம் பண்ணி வச்சிட்டோம். அவர் வந்து கொஞ்சம் கால் வந்துட்டு வாங்க. என்ன கேஸ் அது? கேஸ் வந்து இப்போ நம்ம விளையாண்டு வந்து பேசுறது அண்ணங்காரன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வாங்க. வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாங்க 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 வாங்க. உன் பையனை பார்த்தேன், வைப்பாட்டி வச்சுட்டாலே தான். ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் உண்மையானது. அதனால் அவன் இப்போ உன் மகனை எதிர்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறா. உன் மகனை திருத்தி வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமாயா? முதல் மனைவி கட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது மாதிரி லைன் தப்பான லைனில் போயிருக்கு. அவனை நான் திருத்தி கொண்டு வரேன், கவலைப்படாத. என்ன அதுக்கு அந்த பொம்பளை காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உன் மகன் தான் காரணம். அடுத்த பிள்ளைன்னு மேலே பழி சொல்லிட்டோம்னா நமக்கு பாவம் பிடிச்சி அலைஞ்சிருவேண்டா. உன் பிள்ளை தான் காரணம். உன் பிள்ளையை திருத்தி நல்ல ஒற்றுமையாக வாழ வச்சார். இந்த அப்படி ஜெயித்து காப்பா. அடுத்த பைசையில் தான் சொத்து விஷயம் முடியும். போயிட்டாங்க. நல்லா இருங்க. சாப்பிட்டு வாங்க. போங்க வாங்க. காலண்டா பண்ணி கர்மசாமிக்கு சாமி. அடுத்து வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பணத்தை செலவழிச்சு. அம்மா நீங்க போங்க. அக்கா போங்க அக்கா. வேலை சம்பந்தமாக பணத்தை செலவழிச்சு நாங்கள் ஏமாந்துருக்கோம்னு சொல்லி வந்தவங்க யாருப்பா? யாருக்கு வேலைக்கு யார்கிட்ட பணம் கொடுத்திய? யார் வாங்கினா? வேலை வாங்கி தரோம்னு சொல்லியா? பாமா குழப்பிக்கிட்டு கிடக்கு. வேலை சம்பந்தமாக முயற்சி செய்து பணம் இழந்தவர் யார்? எந்த ஊரு? உட்காருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள் பிரிவான மனவேதனை உடையது யார்? பையனுக்கு என்ன செய்யணும்? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பணம் சம்பந்தமாக இந்தியர்கிட்ட மனம் பாதிக்கப்பட்டு இப்போ அதில் வெற்றி அடைய முடியாமல் ஏமாந்து போய் நிற்கிற. ஒன்று இந்த இன்ஜினியர் ஒத்துழைக்கணும், அல்லது வாங்கினவன் நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஒரு முடிவு எடுத்துட்டா போதுமா உனக்கு? வேற என்ன செய்யணும்? படிப்பு முடிச்சு என்ன பண்ணலாம்? எம்இ முடிக்க போகிறேன் சிதம்பரத்தில். ஆமாம், அது எனக்கு தெரியும். படிப்பு முடிச்சு நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாது. இங்கேயே ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு உனக்கு வழிவகுத்து தரேன். நல்லா இருக்கு. போய்ட்டோம். கர்மசாமிக்கு கால் வந்துட்டோம்ப்பா. நீ அவர் வேறு, நீங்கள் வேறு. நீங்கள் வேறு, அவர் வேறு. எல்லாமே ஒரு வேறு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எம்பெருமான் வெங்கடாச்சலபதி வருகிறாரே. நான் அவனை மறக்கிறதே இல்லை. வெங்கடாச்சலபதியை. அதனால தான் நீ வந்த உடனேயே என் திருப்பாதத்தை நீ தொட்டவுடன் அவருடைய திருப்பாதம் என் கண்களுக்கு தெரிந்தன. 30 தடவை நாராயணா நாராயணா. கால் வந்துட்டு வா செல்ல ஐயா. இப்போ உன் பிள்ளைக்கு புதுமை வாழ்வை அமைச்சு கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 3 பேர் எதிர்ப்பா இருக்காங்க. அந்த 3 பேரையும் மனதை மாற்றி சமாதானமான வழியில் உனக்கு வெற்றியை தருவதற்கு நல்ல முடிச்சு தார ஜெயிச்சிருவேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு, சொத்தும் முடிஞ்சாச்சு. 3 பேரை என்னை பார். சந்தோஷமா இருக்கு. பதிவு பண்ணிட்டோமா? பதிவு பண்ணிடலாம். எஸ் இருக்கா? நான் கூப்பிடும்போது நீ எனக்கா பாருங்க. வாழ்க்கை
கர்மசாமிக்கு என் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் வேணும், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா, இல்லைன்னா என் உயிரவே நீ எடுத்துரு கர்மசாமி அப்படின்னு ஒரு பேய காக்க வந்துடும். மெல்ல வாடா, மெல்ல வா, மெல்ல வா. ஒரு பெண்ணடியால் என் கணவனுடைய மனநிலைகள் சீராகாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று கேட்கிறாளே, யாரடியது? ஓடிவா என் செல்ல குட்டி. உட்கார் உட்கார் உட்கார். கர்மசாமிக்கு உன் பிள்ளைய காப்பாத்தி தரம்னு உத்தரவு ஆயிடுதுடா. வயசு எத்தனை? 5வது வயதுக்குள்ள உன் பிள்ளை தெளிவான பிள்ளை ஆகும். மெல்ல மெல்ல இந்த பிக்ஸ் வருது நிற்கும், உடல் வளர்ச்சி ஆகிவிடும். அதனால வீணான குழப்பம் தேவையில்லை, மருத்துவ உதவி அவசியம். கால் வந்துட்டு வா. யாரு அந்த அண்ணன் நினைக்கிறான் நம்மளை கூப்பிடுறாரு வந்து நிற்போம். ஆனால் இங்கே நடக்கிற இந்த சம்பவம் ஒரு தெய்வீகத்தை கொடுக்குன்னு உள்ளத்தில் நினைக்காரு. உண்மையா இல்லையா? எல்லா வல்ல கர்மசாமியுடைய கருணையால் உன் பிள்ளை காப்பாற்றப்படுகிறது. அதனால் உயிர் கண்டம் இல்லை. பிள்ளையினுடைய நரம்பியல்கள் வந்து வளர்ச்சி அடையப்படும். மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் மருத்துவத்தால் குணமாக்கப்படும். போதுங்களா? கொண்டாங்க முடிய மேலே தூக்குடா. கர்மசாமிக்கு மெல்ல மெல்ல வளர்ந்துருதுடா. நல்லா இருக்கும். இந்த உன் கடன் தீரும். தொழில் இந்த தொழில் உனக்கு வளர்த்த தாரேன், வெற்றியாகி தாரேன். நல்லா இருக்கும் மகனே, புண்ணியத்தை அடைவாய். வீணாக கவலைப்பட்டு கலங்காதீர்கள். சக்தி கிடைச்சாச்சு. போங்க தானே. வாமா கால் வந்துட்டு வாமா. நீ யாரெல்லாமா வந்திய? இது யாரு? உன் வீட்டுக்காரருடைய அம்மா. தாயை வச்சுக்கிட்டே மகனை குறை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன மாட்டு போறேன்னா என்னம்மா செய்யணுமா வீட்டுக்காரருக்கு? என்னக்கா உன் பிள்ளைக்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டாமா? சொல்லியாச்சு. அடுத்தவங்க குடும்பத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான். உண்மையா? என்ன அவ்வளோ பெரிய அக்கறை இன்னொரு குடும்பத்து மேலே? எனக்கும் தெரியல. நான் என்ன செய்ய? இன்னொருத்தர கால் வந்துவாங்க. துப்பு கட்ட மூதி. பேடா பேடா பேடா. ஆனால் நல்லா இருக்கிறானே கட்டிக்காரத்தனா பட்டுக்கொட்டை மிஞ்ச முடியாது. வாங்க. கூடா நட்பு கேடாய் முடியும். எப்படி சொல்லுது? கூடா நட்பு கேடாய் முடியும். ஔவையாருடைய வாக்கு. ஒட்டார் பெண் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் என படுதல் நன்று. திருவள்ளுவருடைய வாக்கு. படித்த முட்டாள் ஓம் புருஷன். உண்மையா இல்லையா? அடுத்தவங்க சொல்ல கேட்டு அடுத்தவங்களுக்காக உழைச்சி நம்முடைய காசு பணத்தை பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கணக்கு இல்லாமல் கொண்டாடிட்டு சண்டை போடுறது, நிம்மதியாக தூங்காமல் இருக்கிறது, இதுதான் அவனுடைய வேலை. நல்ல கட்டிக்காரன். ஆனால் அவன் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாபம் இல்லை. அப்படி என்ன விஷயம் அவன் செய்தான்? கவர்மெண்ட்டுக்கு டாஸ்மாகில் நிறைய பணத்தை விடுதான். நைட்டெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறான். நைட்டில் ரவுண்ட் அடித்து ஆம்பளையை செட்டப் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பிறகு கால் வந்துட்டு வாக்கா, பிறகு உள்ளது பிறகு பேசுவோம். நீ கால் வந்துட்டு வா. இங்கே வந்தால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் தெரியுமா? உன் வீட்டுக்காரரை திருத்தி தாரேன், சண்டை போடாமல் இருக்க வைக்கிறேன். இந்தா பக்கத்தில் வாமா. எத்தனை பிள்ளை? சரி இந்தா புண்ணியத்தை பெறுவாயம்மா. உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழி வகுக்கிறேன். நல்லா முடியா? உங்கள் அப்பனை திருத்தியாச்சு. வா பக்கத்தில். ஆமாக்கா வயசு 22 33 பின்ன எப்படி இருக்கும்? நடக்க முடியாமல் தான் இருக்கும். பக்கத்தில் வாங்க. இது இயற்கையின் கோளாறு மகளே. மனதை ஆரோக்கியப்படுத்தி மருத்துவத்தால் திருதாவாய் வெற்றி உண்டு. சென்றுவோம். இந்தா நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு இடம் சொத்து சம்பந்தமா பிரச்சனை உடையது யாரு? வாங்க.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? காது கேட்குமா? காதெல்லாம் கேட்க அவனுங்க கேட்குதாக்கா? நான் உடம்பு பிரச்சனையை பற்றி சொன்னா இடம் பிரச்சனையை பற்றி சொன்னாப்பா எப்படி? காது கேட்குங்கிறது அப்போ பொய். மனதுக்குள்ள உங்களை பற்றியே மட்டும் நினைச்சிட்டு இருக்கிய. அதனால இது கூப்பிடுறது நம்மள தான் அப்படி சைக்காலஜியா உள்ள விட்டு என்னக்கா இது கால் விட்டுவாங்க சரணே.